வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ ரம்யா வந்து இன்னைக்கு கேப்டன் ஆயிட்டாங்க. ஸோ விஜய் பார்வதி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க சாண்ட்ராட்ட ரம்யாவை பற்றி. ரம்யா வந்து சரியான விஷப்பாம்பா இருப்பா போல இருக்கு, என்ன நிறைய இடத்துல குத்திருக்கா, இதெல்லாம் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலை ஆனதுக்கப்புறம் அவங்க ரூமில் போயிட்டு பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க, சூப்பர், நீ சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து டேரெக்டாக வந்து தலை ரூமுக்கு வந்துட்ட அப்படின்னு வந்து விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரம்யா வந்து சொல்லுவாங்க, அதான் பார்த்தனே டாஸ்க் அப்போ, தலை டாஸ்க் அப்போ நீ ஆதரைக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு குறி வச்சு கரெக்ட் அடி அப்படின்னு ஆதரைக்கு தானே சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதை பார்வதி வந்து நோட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டு அதான் என்னைய தூக்கி டாய்லெட் கிளீன் பண்ண போட்டியா அப்படின்னு வந்து பார்வதி வந்து கேட்பாங்க ரம்யாட்ட. ஸோ அதை வந்து சாண்டாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ரம்யா வந்து எதா இருந்தாலுமே ஒரு பர்சனலா எடுத்திருப்பா. ஆனா அவ கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு வர்றதுக்கு ஓட்டு போட்டதே நான் தான். விக்கல்ஸா குத்து குத்துன்னு குத்திட்டு அவ்வளவு பெருமையா பேசிட்டு கடைசியில நான் ரம்யாவுக்கு தான் வந்து அந்த ஓட்டு போட்டேன், பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டூடெண்ட்னு. பட் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஆதிரை இப்ப புதுசா வந்திருக்காளே, அவ வின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கத்துனதை நோட் பண்ணிட்டு இப்போ வந்து சொல்றா என்கிட்ட. இதே மாதிரி தான் அந்த ஜூஸ் டாஸ்க்ல வந்து அந்த காயின்ஸ் விஷயத்துல வந்து என்னை வந்து குத்தி விட்டா. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி என்னை பண்ணி விட்டுருக்கா. சரியான பாம்பு, விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ரம்யாஜாவை வந்து சொல்றாங்க. ஸோ அது ஏன்னா உண்மைதான். அது உனக்கு மட்டும் பண்ணல, அது கனிக்கும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. சபரிக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஸோ ரம்யா ஜோ. ஸோ இருந்தாலும் கேப்டன் ஆயிடுச்சு. இன்னும் 2, 3 வாரம் ஃபைனல் வர போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எனிவே நல்லா கேப்டன்ஷிப் பண்ணா சரி. ஆனா ஒரு விஷயம், அவங்களோட கேப்டனோட அசிஸ்டன்ட் கேப்டனை வந்து விக்ரம போட்டுருச்சு. இந்த வாரமும் அந்த ஆளு கிச்சன் டீம்ல எந்த டீம்லயுமே இல்லாம எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஸோ யாருக்கு அடிக்குதோ இல்லையா லக்கு, விக்ரமுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் லக்கு அடிச்சுட்டே இருக்குங்க. ஸோ நேத்து விஜய் சேதுபதி எதுக்கு தான் அந்த விக்ரம பாராட்டினாப்லன்னு தெரியல. எல்லாரும் ஒரு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனா விக்ரம் வந்து பார்வதியை சொன்னாப்ல. ஸோ அதனால வந்து பாராட்டினாரு. அது என்ன ரீசன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். விக்ரம் வந்து எப்பவுமே பிக் பாஸை புகழ்ந்து புகழ்ந்து அப்படியே ஃபைனல்ஸ் போகலாம்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. ஸோ அது அவருடைய டேலண்ட் போல இருக்கு. ஆனா அவர் பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸே கலாய்ச்சி வீடியோ போடுவான் அந்த ஆளு. ஸோ தேங்க்யூ.